வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 371.3 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 374.6 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு செல் பண்ணலான்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 372 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர் சரிவை சந்திச்சு 366 வரைக்கும் வந்து 67.4 க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வர ட்ரேடர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பொறுமையாக மார்க்கெட் 372 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுலேருந்து செல் பண்ணி ஓரளவு லாபம் சம்பாதிச்சிருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் பெருசாக ப்ராஃபிட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே காப்பர் மார்க்கெட்டில் நிறைய லாபம் சம்பாதிச்சாச்சு இந்த கான்ட்ராக்டில். அதனால் செஞ்ச லாபத்தை பாதுகாக்கிற முக்கியமும் நமக்கு உண்டு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட அதே 67லேருந்து 68க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா 366 இந்த 60 இதெல்லாம் குறிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் பையிங் ஜோன், ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் சொல்லலாம். காப்பரில் இந்த 360-62 பற்றி பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோ ப்ரெசன்டேஷனில். அது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு உண்டான சப்போர்ட் ஜோன். அதனால் இதுக்கு மேலே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 360 கீழே தான் செல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா செல் பண்ண முடியாது. அப்படி செல் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இன்னும் ஒரு நல்ல இடம் பார்த்து தான் செல் பண்ண வேணும். அதனால் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் வாட்ச் பண்ணி பண்ணலாம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் டேயாக அமையுது. கரெக்டான ஜோன் வந்ததுன்னா அந்த ஜோன்லேருந்து நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.